கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே அடிமை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? ரொம்ப ஏக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாய் இருப்பீர்கள். ஆண்டவர் இன்னைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிந்தையோடு அவமானத்தோடு யாருக்கு முன்னாலேயும் தலை குனிஞ்சு வாழக்கூடாது என்பதிலே ஆண்டவர் உறுதியாக இருக்கிறார். கடங்காரம் முன்னால் நீங்கள் தலை குனிஞ்சு நின்று இருக்கலாம். கடந்த நாட்களில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு தலைக்குனிவு உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் குடியிருக்கிற வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு தலைக்குனிவை உங்கள் பிள்ளைங்க கொண்டு வந்திருக்கலாம், உங்கள் புருஷன் கொண்டு வந்திருக்கலாம். இல்லைன்னா பொறாமை நிமித்தம் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து உனக்கு ஒரு தலைக்குனிவை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த 9ஆம் தேதி ஆண்டவர் தலை குறிந்து வாழுகிற உங்களை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஒரு விசேஷித்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இனி உங்களை புறஜாதி ஜனங்களுக்கு முன்பாக, அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக நிந்தையாய் வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அன்றைக்கு ரொம்ப வருஷமாக ராகேலுக்கு குழந்தை இல்லாத அவளுக்கு ஒரு நிந்தையாக இருந்தது. ஆனால் ஆண்டவரை நோக்கி அவள் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அழகான ஒரு பிள்ளையை கொடுக்கும் பொழுது அவள் அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்லிச்சு? பேர் வைக்கிறா, கர்த்தர் என் நிந்தையை மாற்றிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்றும் சொல்லி பிறந்த பிள்ளைக்கு யோசேப்புன்னு பேர் வச்சான். உங்கள் வீட்டிலையும் உங்கள் நிந்தையை மாற்றும்படி ஒரு யோசேப்பை கர்த்தர் கொடுப்பார். யாரெல்லாம் எனக்கு குழந்தை இல்லை அதனால நான் நிந்தையோடு இருக்கிறேன்னீங்கன்னா இந்த வார்த்தையை பிடிச்சிங்க. கர்த்தர் என் நிந்தையை மாற்றினார் என்றும் இன்னும் ஒரு பிள்ளையை தருவார் என்றும் சொல்லி யோசேப்புன்னு பிறந்த பிள்ளைக்கு பெயர் வைத்தாளாம். உங்கள் பிள்ளைக்கு யோசேப்புன்னு நான் பெயர் வைக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லாததை இருக்கிறது போல அழைச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மருத்துவர்கள் ஒருவேளை உனக்கு கற்பம் தங்காது, இயற்கையாகவும் இல்லை செயற்கையாகவும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நேரடியாக உன் வீடு தேடி வந்து சொல்கிறாரு, உன் இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் மாற்றுவேன் என்று சொல்லுகிறான். அப்போ இந்த நிந்தையை மாற்றும்படி 3 ஆசீர்வாதங்களை இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறாரு. ஒன்று தானியம், மற்றொன்று திராட்சை ரசம், இன்னொன்று எண்ணெய். இந்த தானியம் எதற்கு அடையாளம்னா வருமானம். ஒரு மனுஷனுக்கு வருமானம் குறையும் பொழுது அடுத்தவங்கள்ட்ட போய் கடன் வாங்க ஆரம்பிக்கிறான். அது அவனுக்கு நிந்தையாய் வருகிறது. எனவே இனி நீ புறஜாதிகளுக்கு முன்னால் நிந்தையாய் நிற்காதபடிக்கு உனக்கு தாராளமாய் தானிய விளைச்சலை தருவார், வருமானத்தை தருவார், பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, இனி நீ கடன் வாங்காத அளவுக்கு கொடுக்கிற அளவுக்கு உதவி செய்வார். 2வது திராட்சை ரசம். இது எதுக்கு அடையாளம்னா குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளம். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவினைகள் வரும் பொழுது அதன் நிமித்தம் அநேக அவமானங்கள் அவர்களை சூழ்கிறது. உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்களா, மகனும் மருமகளும் பிரிஞ்சு கிடக்கிறாங்களா, அந்த குடும்பத்திற்கு ஒரு நிந்தை. எனவே அந்த நிந்தை இல்லாதபடிக்கு அந்த திராட்சை ரசம் என்கிற அந்த குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷங்களை அவர்கள் மறுபடியும் அனுபவிக்கும்படி பிரிந்து போன குடும்பங்களை ஆண்டவர் ஒன்றாக இணைக்கிறார். குடும்பத்தில் சுப செய்தியும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுக செய்தி, சுப செய்தி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். கடைசியாக எண்ணெய். இது எதுக்கு அடையாளம் என்னாச்சுன்னா அபிஷேகத்திற்கு அடையாளம். உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வேணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் உங்களை ஆண்டவருக்குள்ளால கிரிப்பாக நடத்தும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்முடைய ஓட்டம் முடித்தாலும் பரலோகத்தில் நம்ம இயேசப்பாவுக்கு முன்னால் கண் திறப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். நம்ம நித்தியத்தை சுதந்திரிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே ஆவிக்குரிய காரியங்களை, ஆசீர்வாதங்களை நாடுங்கள், பரிசுத்த ஜீவியத்தை விரும்புங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஸோ
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், எண்ணெய் இன்றைக்கு உங்கள் சிரசில் ஆண்டவர் ஊற்றுகிறார். உங்கள் சிரசில் ஒரு அபிஷேக எண்ணெயை ஊற்றி உங்களை வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்புகிறார். அநேகர் இருக்கிறீர்கள், எனக்கு ஊழியத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, வரங்கள் கிரிய செய்யலை. இன்றைக்கு ஒரு தெய்வீக அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் சிரசிலே ஊற்றுகிறார். ஒரு ஜெப அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், பிணியாளிகளை குணமாக்குகிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஊற்றி, இனி உங்களுக்கு மாத்திரம் நீங்கள் ஆசீர்வாதமாயிராமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எந்தெந்த காரியத்திலே என் பிள்ளைகள் நிந்தையோடு வாழுகிறார்களோ அந்த நிந்தைகளை மாற்றும்படி அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இன்றைக்கு காலையிலே என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடந்து விட்டதற்காய் உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு தானிய விளைச்சல் தாராளமாய் தந்து என் பிள்ளைகள் யாருக்கு முன்னால் கடன் வாங்காத அளவுக்கு பாத்திரம் நிரம்பி வழிய இன்றைக்கு ஸ்பெஷல் ஏற்பாடு செய்துவிட்டீர், உமக்கு நன்றி. இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்க நிந்தைகளை மாற்றும்படிக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வந்து விட்டீர், உமக்கு நன்றி. பிரிந்த குடும்பங்களை நீர் வாழ வைத்து விட்டீர், உமக்கு நன்றி. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இன்னும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அவர்கள் குடும்பத்தில் நிந்தை வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் இல்லற வாழ்க்கையை கொடுத்து குடும்ப வாழ்க்கையை கட்டுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நல்ல அபிஷேகத்தை கொடுத்து என் பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி ஆவிக்குரிய மண்டலத்திலும் என் பிள்ளைகள் ஜொலிக்க ஆண்டவர் இன்றைக்கு இவர்கள் மேல் ஊற்றுகிற இந்த ஸ்பெஷல் ஆசீர்வாதமான அபிஷேகத்திற்காக உமக்கு நன்றி. தடைகள் நீங்கி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய சுப காரியங்கள் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.